போச்சு. நான் ஏதாவது இழுத்துட்டு போயிருக்குமோ, இல்ல ஆளுங்க யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த நேரத்துல பணத்தை நான் எங்க போய் தேடுவேன்? யார்கிட்ட போய் விசாரிப்பேன்? ஐயோ கடவுளே. ஐயோ, நான் என்ன பாவம் செஞ்சேன்? மேல மேல ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கற? ஐயோ, இன்ஸ்பெக்டர் பணத்தை பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏற்கனவே என்னை இந்த வேலையை விட்டு தூக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சார் வெறியோட தெரிஞ்சிட்டு இருக்காரு. பணத்தை காணும்னு சொன்னா அதனால என்ன சும்மா விடுவாரா? அதையே காரணமா வச்சு என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? இத்தனை வருஷம் ஆசை கனவெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சு போயிடுமா? இது நடக்கணும்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா? சாருக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி காட்டு சாமி. ஐயோ, பணத்தை எங்க தேடியுமே கிடைக்கலையே. நான் இப்ப எங்கிட்ட போய் தேடுறது? இனிமே செய்யறதுக்கு எதுவும் இல்ல. என் வேலை அவ்வளவுதான். சார், நான் உன்னை எங்க நிக்க சொன்னேன், எங்க நிக்கிற? பாடி இருந்த இடத்துக்கு போனேன். அங்க பணத்தையும் காணா, உன்னையும் காணோம். மார்ச் வரையில இருந்து ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். நீ பாடி எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிருப்பேன்னு நினைச்சேன். பார்த்தா இங்க ஊரை சுத்திட்டு இருக்க. இங்க என்ன பண்ற? இதான் நீ டியூட்டி பார்க்கற லட்சணமா? இல்ல சார், செல்லுல சார்ஜ் போயிடுச்சு சார். பக்கத்துல ஏதாவது சார்ஜ் போடலான்னு பார்த்தேன் சார். போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா பாடியை காணோம் சார். மயில, நீ சொல்றத கேட்டு சிரிக்கிறதா இல்ல கோவப்படுறதான்னு தெரியல. அது இப்படி போனோம் காணாம போகுது. செத்தவன் மந்திரவாதி எல்லாம் மாயாவி. அவன் போன அவனே முழுங்கிட்டு போறதுக்கு. உன் கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? செல்லுல சார்ஜ் இல்ல உசுரா போயிடும். அந்த ஜீவாவோட காதல் வசனம் பேசி கொஞ்சணும். அப்பதான் உனக்கு பொழுது போகல. நான் அதுக்காக போகல சார். அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு கேக்குறதுக்குள்ள சார்ஜ் போயிடுச்சு. அக்காவுக்கு போன் பண்ணதா சார் சார்ஜ் போட போனேன்.
நீ உன் அம்மாவுக்காக போனியோ லவருக்காக போனியோ அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பணத்தை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லி தானே விட்டு போனேன். அந்த பணம் எங்க? ஒரு வேலை பணத்துக்காக பணத்தை ஊருக்காரன் அவங்ககிட்டயாவது வித்துட்டியா? ஐயோ இல்ல சார், சார்ஜ் போட போன சமயத்துல தான் என்னவோ நடந்திருக்கு சார். என்ன வேணா நடந்திருக்கட்டும், அது எனக்கு தேவையில்லை. பணம் எங்க? எனக்கு தெரியல சார். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஐபிஎஸ் வாய்க்கிழிய பேச தெரியுது இல்ல? அதுக்கான தகுதி உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? நான் என்ன உங்ககிட்ட அக்யூஸ்டியா விட்டு போனேன்? ஒரு பணத்தை தானே விட்டு போனேன். அத கூட பார்க்க துப்பு இல்லனா நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த? ஒரு கான்ஸ்டபிளா இருக்கவே உனக்கு லாக்கி இல்லனா ஐபிஎஸ் என்ன கிழிக்க போற? உன்னால ஒரு பணத்தை கூட பாதுகாக்க துப்பு இல்ல. வெளியில போய் நீ எல்லாம் டிபார்ட்மெண்ட் பெருமை பீத்திக்காத. கை குட்டி சிரிச்சிட போறாங்க. நீ எல்லாம் காக்கி யூனிஃபார்ம் போட்டதே இந்த யூனிஃபார்முக்கு கேவலம். உன்னால ஒழுங்கா இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய முடியலனா ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிடு. ஊருக்கு போய் சாணி தட்டு, விறகு பொறுக்கு, இல்ல பாத்திரம் கழுவு. இங்க வந்து ஏன் என் வயிற்றுல கொட்டிக்கிற? பணம் காணாம போச்சுன்னு சொன்ன எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? உன்னை கேட்டா ஈஸியா எனக்கு தெரியாதுங்கன்னு கையை விரிச்சிட்டு போயிடுவேன். இதே பதில நான் மேல் அதிகாரி கிட்ட சொன்னா என் மூஞ்சில அவர் காரி துப்ப மாட்டாரு. நான் உங்ககிட்ட அப்பவே தெளிவா சொல்லிட்டு போனேன். 2 ஊருக்கு பொதுவுல நடக்கிற சண்டை, இதுல இருக்கிற ஒரே சாட்சி இந்த பணம் தான். அந்த பணமே இப்ப இல்லனா எவன் கொன்னா எவன் செத்தான்னு நான் எப்படி நிரூபிக்கிறது? நாளைக்கு செத்தவனோட ஊருக்காரன் எங்கிட்ட தான் சண்டைக்கு வருவான். பணத்துக்காக பணத்தை வித்துட்டியான்னு நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி அவன் என்ன அசிங்கமா கேட்க மாட்டான். அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு கிரிமினல் தப்பிச்சா கூட அவன் உன்னை தாக்கிட்டு தப்பிச்சிட்டான்னு சொல்லலாம். பணம் காணாம போனதுக்கு நான் என்ன காரணத்தை சொல்ல முடியும்? தனியா இருக்கிறதுக்கு பயந்துட்டு பணம் எந்திரிச்சு ஓடி போச்சுன்னு சொல்ல முடியுமா? கேட்கறவன் என்ன லூசுன்னு நினைக்க மாட்டான். சார், நான் தப்பு செஞ்சேங்கிறத ஒத்துக்கிறேன் சார். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சொல்லி சமாதானப்படுத்துறதுக்கு இது ஒண்ணு ரேஷன் கடையில அரிசி திருடுற கணக்கு இல்ல. உன் பாதுகாப்புல இருக்க வேண்டிய பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிற நீ. இதுக்காக டிபார்ட்மெண்ட்ல உனக்கு ஒரு பிளாக் மார்க் தான் விழும். ஆனா என்கொயரின்ற பேர்ல மொத்த பேரு ரவுண்டா நின்னுட்டு என்ன ராட்டினத்துல ஏத்துவாங்க தெரியுமா? ஏற்கனவே உன்னாலதான் நான் சஸ்பெண்ட் ஆனேன். இப்போ மொத்தமாவே என்ன துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்ட போல இருக்கு. இல்ல சார், நான் ஏதோ பயமுடு. நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நீ செஞ்ச தப்புக்கு என்னால தண்டனை அனுபவிக்க முடியாது. உனக்கு நாளைக்கு காலையில வரலும் டைம் தரேன். அந்த பணத்தை கண்டுபிடிச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு ரிப்போர்ட்டோட ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பாக்குற. நான் சொன்னது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல நீ இருக்கிறது இதுதான் கடைசி நாள் எழுதி வச்சுக்க. கையல் இந்தா வாங்க. ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணியாச்சு. மெடிசன் பில் ஃபைனலா பே பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. அதெல்லாம் இருக்கட்டும் கையல். சிஸ்டர் இந்தாங்க மெடிசன். பணம் அம்மாக்கு கட்டியாச்சு. வாட்ஸ்அப் பண்ணியாச்சு. அவங்களுக்கு மயக்கமோ தெளிஞ்சு போச்சு. சரி, நீ போய் பாரு. ரூம் நம்பர் 103. ஓகே சிஸ்டர். அப்ப நான் வரேன். கையல், ஆ? நான் இங்க வந்தது, பில் பே பண்ணது எதுவுமே உங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். சரியா? நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி. ம்.
அம்மா அம்மா எப்படிமா இருக்க? மூச்சு திணறல் இப்ப சரியாயிடுச்சா? கையில நாம இப்ப ஆஸ்பத்திரியிலயா இருக்கோம்? ஆமாம்மா. ஏண்டி என்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்த? கொஞ்ச நேரம் என்ன அப்படியே விட்டுருந்தா தானா சரியா போயிருக்கும்ல. என்னம்மா பேசுற நீ? மூச்சு விட முடியாம நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் எப்படி துடிச்சிட்டேன் தெரியுமா? உன்னை காப்பாத்த முடியுமான்னு எனக்கு பயமாயிடுச்சுமா. துணைக்கு வேற யாரும் இல்ல. தனியா என்னால என்னதான் பண்ண முடியும்? நான் ஒன்ன பாப்பேனா இல்ல வெளியில ஓடி போய் வண்டியை பிடிப்பேனா? என்ன பண்றதுன்னு புரியாம ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுமா. அப்புறம் ஆம்புலன்ஸ வர வச்சுதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்ததும் உன் பிரச்சனை உடனே சரியாகலமா. உன் உடம்பு மருந்தெல்லாம் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டாங்க. 2-3 மருந்த மாத்தி மாத்தி கொடுத்துதான் உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் சரி கையில. இது பார்க்க பெரிய ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ்ல வர கூட்டிட்டு வந்தேங்கிற. பணம் இல்லாத நேரத்துல இந்த செலவெல்லாம் எதுக்குடி? அத பத்தி எல்லாம் யோசிக்க கூட எனக்கு நேரம் இல்லம்மா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதா இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறதான்னு கூட நான் யோசிக்கல. உன்னை எப்படியாவது காப்பாத்திடணுங்கிற நினைப்பு மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சுமா. அதனாலதான் பக்கத்துல இருந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தேன். செலவானதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இங்க வந்து சேர்ந்ததுக்கு உன் பிரச்சனைய சரியாக்கிட்டாங்கல்ல, அதுதானமா முக்கியம். அம்மா, நீ இருந்த நிலைமைக்கு கண்ணு முழிச்சு பாப்பங்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்ல. ஆனா இப்ப முன்ன மாதிரி சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கல, இதுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாமா? நீ என்ன காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு புரியுது கையில. ஆனா செலவுன்னு வரப்போ நம்ம சக்தியை மீறி போக முடியாதுல்ல. இங்க எவ்வளவு செலவாச்சு? நீ எப்படி செலவை சமாளிச்ச? எப்படியோ சமாளிச்சாச்சுமா. நீ எதையோ நினைச்சு கவலைப்பட்டதுனாலதான் உடம்பு முடியாம போய் இங்க வந்து சேர்ந்திருக்க. இங்க பாரு, பணத்தை பத்தி கவலைப்பட்டு திரும்பவும் உடம்ப கெடுத்துக்காத. வேற ஏதாவது பேசு. சரி, மயில் எங்கடி? அவளை பத்தி என்கிட்ட கேட்காதமா, டென்ஷனா இருக்கு. ஏண்டி, அவ என்ன பண்ணா? ஏன் அவ மேல கோவமா இருக்க? நீ உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு தெரிஞ்சும் அவ இங்க வரலமா. கேட்டா நைட் டியூட்டின்னு சொல்றா. உனக்காக லீவ் சொல்லிட்டு அவளால வர முடியாதா? அவ வர முடிஞ்சா வந்திருப்பாள்ல கையில. இன்னும் வரலன்னா அவ அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டான்னு தானே அர்த்தம். வேலையில இருந்தாலும் அவளுக்கு மனசு பூரா இங்கதான் இருக்கும். நீ போன் போட்டு கொடு, நான் அவகிட்ட பேசுறேன். அவ போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அவளா யார்கிட்டயாவது போன் வாங்கி பேசினதாமா உண்டு. ஐயோ பாவம், பகல் முழுக்க வேலை பார்த்துட்டு ராத்திரி டியூட்டியும் சேர்த்து பாக்குறா. அத கூட அவ சமாளிச்சிடுவா. என் உடம்ப பத்தி தெரிஞ்சுக்க முடியலன்னு தான் ரொம்ப அவ வருத்தப்படுவா. மா, அப்படி அவ வருத்தப்படுறவளா இருந்தா செல்லுல சார்ஜ் போட்டு பேசிருக்கணும். இல்லனா கூட இருக்கிறவங்க கிட்ட போன் வாங்கியாவது பேசிருக்கணும்ல. ஆனா இது வரைக்கும் ஒரு போனை கூட காணுமே. அவ உன் மேல வச்சிருக்கிற பாசம் இவ்வளவுதான். நீதான் அதெல்லாம் புரியாம அவதான் வசதிங்கிற மாதிரி தூக்கி வச்சுட்டு ஆடுற. இல்லம்மா, அவ போன் பண்ணாம இருக்கான்னா ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும். அங்க அவளுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியாம பேசக்கூடாது. அம்மா அம்மா அதிகமா பேச்சு கொடுக்க கூடாதுமா. அதிகமா பேசினா மூச்சு திணறும். உங்க அம்மா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். இனிமே காலையில தான் டாக்டர் வருவாங்க. அம்மா, எல்லா மருந்து கொடுத்தாச்சு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. பேசிட்டே இருக்க கூடாது, சரியா? சரிம்மா. சரி. இவங்களுக்காக ஆம்புலன்ஸ் எல்லாம் பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து காப்பாத்திருக்கேன். ஆனா இங்க எட்டி கூட பார்க்காத மயிலை பத்தி தான் அம்மா இப்பவும் கவலைப்படுறாங்க. நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எனக்கு மட்டும் நல்ல பேரே கிடைக்காது. என் தலையெழுத்து அப்படி.
என்னாச்சு மேடம்? இந்த நேரத்துல தனியா சுத்திட்டு இருக்கீங்க? சார் ஒரு வேலையா வந்தேன் சார். இந்த பக்கத்துல யாராவது பணத்தை தூக்கிட்டு போறத பாத்தீங்களா? டேய், நம்ம வந்த வழியில தானே 2 பேரும் பணத்தோட போனானுங்க. ஆமா மச்சான். சார் அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லுங்க சார். அந்த பாடி எனக்கு கிடைச்சாகணும் சார். இல்லைன்னா என் வேலையே போயிடும் சார். என்ன மேடம் ஹெல்ப்னு கேக்குறீங்க, பண்ணாம போயிடுவோமா? நீங்க வண்டியில ஏறுங்க, நாம குறுக்கோலியில போய் அவங்கள பிடிச்சிடுவோம். உட்காருங்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நாங்க ஹெல்ப் பண்றோம், வண்டியில ஏறுங்க. வாங்க மேடம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஏறுங்க. கெட்டியா என்ன பிடிச்சிக்கங்க மேடம், ஏன்னா வண்டி ஸ்பீடா போகும் அதனால. டேய், எங்கடா அவ? முன்னாலதான் ஓடிட்டு இருந்தா, திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா. அதான்டா மச்சான், எனக்கும் புரியல. தல, இந்த காடு அவளுக்கு புதுசு, ஆனா நமக்கு இண்டி எடுக்கலாம் தெரியும். அவன் நம்ம கல்ல மாட்டாம தப்பிக்கவே முடியாது. டேய் வாங்கடா போலாம். டேய், நீ சொல்றதுக்காக வேணா உள்ள போய் பார்க்கலாம். என்ன வாங்கடா. இங்க தாண்டா எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா.